வணக்கம், குட் மார்னிங். இன்றைய தகவல். பகலில் கையில் விளக்குடன் சென்றாராம் ஒருவர். மக்கள் ஆச்சரியப்பட்டனர். கேட்டதற்கு மனிதனை தேடுகிறேன் என்றார் அவர். ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. ஏன் என்ற கேள்விக்கு சொந்தக்காரர் யார் என்று தெரிகிறதா? அவர்தான் உலகின் முதல் ஆசிரியன் மற்றும் தத்துவ ஞானி, தி கிரேட் சாக்ரட்டிஸ். உரையாடல் மூலம்தான் தனது தத்துவங்களை வெளிப்படுத்தினார், எழுத்து மூலம் அல்ல. கிரேக்க நாட்டில் ஏத்தன்ஸ் நகரில் கிமு 470-469, அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 2450 ஆண்டுகள் முன் சாக்ரட்டிஸ் பிறந்துள்ளார். இவரது தந்தை ஒரு சிற்பி, இவரது தாய் ஒரு மருத்துவச்சி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடிமகன் தமிழன் என்று நாம் பெருமைப்படுவோம். இதுவா, ஏன் வரணும் தம்பி, அவன் கூட பேசாத, ஏன் பேசக்கூடாது தம்பி, அவனை அடி, ஏன் அடிக்கணும், இப்படி சிறு வயதிலிருந்து கேள்வியாக கேட்டே வளர்ந்தவர் சாக்ரட்டிஸ். இராணுவ வீரனுக்குத்தான் தைரியமும் சிந்திக்கும் திறனும் இருக்கும் என்பதை நிரூபிக்க இராணுவத்தில் பணிபுரிந்திருக்கிறார். நீங்கள் எல்லாம் மாணவர்களாய் இருக்கும் போது கவனித்திருப்பீர்கள், ஒரு சில ஆசிரியரிடம் அன்பும் அவரை சுற்றி ஒரு கூட்டம் அலைவதை பார்ப்பீர்கள். அவர் புது புது கருத்துக்களை தெல்ல தெளிவாக இனிமையான மொழியில் சொல்லுவதால் தான் அவரை சுற்றி அந்த கூட்டம். அதே போல்தான் சாக்ரட்டிஸை சுற்றி இளைஞர்கள் நிறைய பேர் இருப்பார்களாம். அவரை ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் தான் பிளாட்டோவும் அரிஸ்டாட்டிலும். அவர்கள் பிற்காலத்தில் தத்துவ ஞானிகளாக சாக்ரட்டிஸின் தத்துவங்களை வெளிப்படுத்தினர். தோன்றாத காலத்தில் மனிதனின் சுய முயற்சியால் அறிவை பெற்றவர் சாக்ரட்டிஸ். உள்ள மதவாதிகளை பார்த்து கடவுள் என்பவர் யார் என்று கேட்ட உலகின் முதல் பகுத்தறிவாளன் சாக்ரட்டிஸ். மக்கள் பிரச்சனைகளை கேள்வி மேல் கேள்வி கேட்டு தீர்த்து வைத்தார். இவரது தத்துவங்கள் பிற்கால விவாதத்தில் ஒரு முக்கிய கருவியாக பயன்படுகிறது. இவரது தத்துவம் மேற்கத்திய தத்துவத்தின் அடித்தளமாக பயன்படுகிறது. நேராக இருக்கின்ற மரத்தை தானே வெட்டுகிறோம், நேர்மையான மனிதனை அழிக்கிறோம், இதுதானே உலக இயல்பு. அமிட்டஸ் மெலிட்டஸ் லைகோன் இவர்கள் சாக்ரட்டிஸை பார்த்து பொறாமை கொண்டு அவர் மீது வழக்கு தொடுத்தார்கள். அவர்களது குற்றச்சாட்டு என்னவென்றால், சூரியனை பார்த்து கல் என்கின்றான், சந்திரனை பார்த்து மண் என்கின்றான். கிரேக்க மக்கள் இயற்கையை வணங்கினர். இளைஞர்களை மதத்திற்கு எதிராக செயல்பட வைக்கின்றான் என்றுதான் குற்றம் சாட்டினார்கள். ஒரு பள்ளியிலே பணிபுரியும் நல்ல ஆசிரியர் தலைமை ஆசிரியர் செய்யும் அநியாயங்களை தட்டி கேட்டால் அவர் மீது பாலியல் குற்றம் சுமத்துவது இல்லையா? அதை போலத்தான் தனி மனிதன், சமூகம், அரசு, கடவுள், ஆத்மா, நீதி, நியாயம் என அனைத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்தி கேள்வி கேட்டு உண்மையை அறிவதே அவரது முக்கிய நோக்கம். அவர் மீது பொய்க்குற்றம் சுமற்றி அவருக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என அவருடைய எதிரிகள் எண்ணினர். சாக்ரட்டிஸிற்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று எதிரிகள் கேட்டுக்கொண்டனர். அதன்படி மரணம், மன்னிப்பு என்ற 2 பெட்டிகள் வைக்கப்பட்டன. 501 பேர் ஓட்டு போட்டனர். அதில் 281 பேர் மரணத்திற்கும் 220 பேர் மன்னிப்புக்கும் போட்டனர். சாக்ரட்டிஸின் விவாதத்தை கோர்ட் ஏற்கவில்லை. சாக்ரட்டிஸ் ஹெம்லாக் என்ற விஷம் குடித்துத்தான் இறக்க வேண்டும், அவர் 30 நாட்கள் சிறையில் இருக்க வேண்டும் என்று அவரது கால்கள் கட்டப்பட்டன. சாக்ரட்டிஸ் சிறையில் இருந்த இடம். என் மீது குற்றம் சுமத்தியவர்களை நான் குறுக்கு விசாரணை செய்ய விரும்பவில்லை. நான் நாட்டிற்கு நல்லதுதான் செய்தேன், இருப்பினும் எனக்கு தண்டனை வழங்குகிறீர்களே என்று கேட்டார். 399 ஆண்டு பிப்ரவரி திங்கள் 15ஆம் நாள் அவரது தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ஹெம்லாக் விஷத்தை அருந்த வேண்டும், கால் தளரும் வரை நடந்து கொண்டே இருக்க வேண்டும், பின் படுத்து கொள்ள வேண்டும், கண்ணை மூடினால் நான் தொட்டு பார்ப்பேன் உணர்விருக்கிறதா என்று சிறை காவலன் கூறினான். கோப்பையில் இருக்கும் ஹெம்லாக் விஷத்தை எடுத்தார், மகிழ்ச்சியுடன் பருகினார்.
நண்பர்கள் கதறி அழுதார்கள். அவர்களை பார்த்து ஏன் பெண்களைப் போல் அழுகிறீர்கள் என்று ஆதரவு கூறினார். இப்படியாக கடவுள் இல்லை என்பதற்காக சாக்ரட்டிஸ் மிகவும் கொடுமையாக கொல்லப்பட்டார் என்பதை நாம் அறிய வேண்டும். Support my channel. Thanks for watching.